இன்றைக்கி இந்த வீடியோட என்னென்னா பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேட் சிலபஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக. சரியா, அது பார்க்கறத முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செடிமெண்டலுக்காக எனக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் செடிமெண்டல் வேணாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். English exam started on 23/9/2024 common quarterly examination syllabus portion 12th standard English unit 1 2 3 full very important 1 mark 2 mark 3 mark 5 marks question with answer की 2024 year காகடா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 வரைக்கும் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட. சரியா, நல்லா நீங்கள் பச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இது இருக்கையில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, ஆனால் குவார்ட்டர்லி எக்ஸாமில் எல்லா 10th சரி 11th சரி 12th ஸ்டாண்டர்ட் ஒரு எக்ஸாமில் ஒரு கேப் இருக்குது. கேப்பை நீங்கள் பச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ தான் அதில் 60 or 70 above ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, பக்கத்தில் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் செடிமெண்டலுக்காக நம்ம சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. யூனிட் 1 ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர் தான் 5 marks போடாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க நல்லா. இதை பிடிஎஃப் உங்கள் வேணாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் இருக்குது. கிராமர் நீங்கள் இங்கிலீஷை நீங்கள் நல்லா நீங்கள் இப்போ படிச்சுக்கோங்க. ஆனால் கிராமர் தான் நிறையா ஸ்கோப் பண்ண முடியும். கிராமர் 1 marks தான் நிறையா ஸ்கோப் பண்ண முடியும். 2 marks கூட போயும் கொஸ்டின் ஆன்சர் கூட அது கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, லெட்டர் ரைட்டிங் கூட கொடுத்துட்டாங்க. சரியா, ஃபார்ம் லெட்டர் இன்ஃபார்ம் லெட்டர் 2 இருக்குது. சரியா, லெட்டர் ரைட்டிங் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. யூனிட் 1 போயம் போயமோட கொஸ்டின் ஆன்சர், போயமோட பேராகிராஃப். இது நல்லா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. சரியா, அப்போ தான் நல்லா ஸ்கோர் பண்ண நிறையா முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரியோட பார்க்க போகிறோம். சரியா, கொஸ்டின் ஆன்சர் 2 marks 3 marks 5 marks இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ வந்து பார்த்தா செகண்ட் யூனிட் ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். நைஸ் கப் ஆஃப் டீ லெசன் இருக்குது செகண்ட் லெசன் ப்ரோஸோட. சரியா, சரியா நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. டூ மார்க் 3 mark 5 marks இதெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, இது பிடிஎஃப் நீங்கள் தானா நீங்கள் படிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் போயம் ஒரு 2 marks. போயமோட லைன்ஸோட ஆன்சர் கீ. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் கூட செகண்ட் யூனிட்டோட போயம் பேராகிராஃப். செகண்ட் யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரியோட செகண்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரியோட கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப். யூனிட் 3 ப்ரோஸ்
கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. யூனிட் 3 பொயம் டூ மார்க்ஸ் இருக்குது. poem question answer paragraph. Unit 3 ஓட supplementary ஓட question answer paragraph நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கிராமர் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நைஸ் கப் ஆஃப் டீயோட மீனிங்ஸ் இருக்குது. மீனிங்ஸ் ஆப்போசிட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் 1 மார்க்ஸ் தான் நிறைய வாட்டி கேட்பாங்க. இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. காம்ப்ரன்ஸ் வேர்ட்ஸ் கூட கேட்பாங்க நிறைய வாட்டி. சரியா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஆனால் பார்க்கட்ட முடியும். சரியா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ தயவுசெய்து. சரியா? நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் 31 to 33 क्वेश्चन कंपल्सरी இருக்குது. கூட வரும். சரியா? எல்லா லெசனோட ப்ரோஸோட பேராகிராஃப். சரியா? ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், சிக்ஸ்த் லெசன், போயமோட பேராகிராஃப், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதணும் அது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், ரஃப் கிராஃப் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, ரஃப் கிராஃப் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு, டைட்டில் பார்த்தீங்கன்னா 1 மார்க். இதை சைடு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பாய்டேட்டா இருக்குது. பாய்டேட்டா நீங்கள் எப்படி நீங்கள் எழுதினா அதில் 4 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக சிலபஸ் போர்ஷனுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் ஸ்டடி மெட்டீரியலுக்காக எனக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், அப்டேட் உடனே வரும்.